Taste the Daily. நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம், பசுமை வீடு வழங்கியதுடன் கைத்தறி தொழில் மேம்பாட்டிற்காக 420 கோடி ரூபாய் மானியம் வழங்கியது அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். இன்னைக்கு நெசவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். விலையில்லா மின்சாரம், கைத்தறி 200 யூனிட், விசைத்தறி 750. நெசவாளர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அதே நேரத்தில் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரக மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற சுமார் 120 கோடி மானியம் டிசைன் செய்து கொடுத்தோம். அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு அதையெல்லாம் விற்பனையாகாமல் தேங்கி இருந்தது. கைத்தறி நெசவாளர் இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் இருக்குது, மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். அந்த கைத்தறி நெசவாளுடைய துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு 300 கோடி ரூபாய் மானியம் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நூலின் விலையை ஸ்திரப்படுத்த 60S கோம்பு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு 6 கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்த மற்றும் இயந்திரங்கள் திறனை மேம்படுத்த நிதி வழங்கப்பட்டது. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை 2019 அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை சுமார் 2 கோடி ரூபாய் நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி அரசின் சார்பாக நடத்தப்பட்டது. சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எவ்வளவுதையும் நெசவாளர் கழிச்சார். நெசவாளர்கள் ஒரு கடுமையான தொழில். அவர்களை போய் பார்த்துட்டு வந்த நேரில் என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலையும் நெசவாளர்கள் அதிகமாக நிறைந்த பகுதி. அவரோடு நான் எப்பொழுதும் பழகி கொண்டிருக்கின்றேன். அவருடைய கஷ்டங்கள்லாம் தெரிந்த காரணத்தினால்தான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 300 கோடி ரூபாய் இந்த கைத்தறி விற்பனை செய்வதற்கு மானியம் கொடுத்தோம். இன்றைய அரசாங்கம் மானியத்தை நிறுத்தப்பட்டதாக நான் அங்கே நேரடியாக போய் பார்க்கின்ற பொழுது நெசவாளர் குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இரண்டாவது, அந்த ஜவுளி கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்படும், ரிபேட் தள்ளுபடி வழங்கப்படும். அதிமுக ஆட்சி நெசவாளர்களை வாழ வைக்கின்ற அரசாக இருக்கும்.